ஹாய் காய்ஸ். பாசிட்டிவாக நினச்சா போதும் எல்லாம் நல்லா நடக்கும்னு நம்புகிற ஆளா நீங்கள்? அப்படின்னா ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் கேளுங்க. பாசிட்டிவாக நினைக்கிறது மட்டும் லைஃப்பை மாற்றாது. இதை கேட்க ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. நம்மளும் நல்லதையே நினைக்கிறோம், நல்லதையே பேசுகிறோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த பெரிய சேஞ்சஸ் எதுவும் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை. அது மட்டும் இல்லை, நம்ம ஆசைகள் கனவுகள் எல்லாம் காற்றுல கரைஞ்சி போகிற மாதிரி தோணுனா நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நிறைய பேர் பண்ணுற ஒரு சின்ன ஆனால் ரொம்ப முக்கியமான தப்பை சரி பண்ணி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட அளவே இல்லாத எனர்ஜியை வெளியே கொண்டு வந்து நம்ம விரும்புகிறத ஒரு மேக்னெட் மாதிரி இழுக்கிற அந்த ஒரே ஒரு டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம லைஃப்பும் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சின்ன வயசில் இருந்து நமக்கு சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒன்று தான், நல்லதையே நினை, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் ஏன் அது நிறைய நேரத்தில் வேலை செய்கிறது இல்லை? காரணம் இதுதான். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோங்கிறத விட நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். இதுக்கு ஒரு கப்பலை உதாரணமாக சொல்லலாம். எப்படின்னா, நம்மளோட கான்சியஸ் மைண்ட் தான் அந்த கப்பலோட கேப்டன். நாம் அந்த தீவுக்கு போகணும்னு ஆர்டர் போடுறாரு. இதுதான் நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ். ஆனால் அந்த கப்பலை உண்மையாக ஓட்டுறது யாரு? இன்ஜின் ரூமில் இருக்கிற டீம். அவங்க தான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட். கேப்டன் சொன்னால் மட்டும் பத்தாது, அந்த ஆர்டர் இன்ஜின் ரூமில் இருக்கிற ஆளுங்களுக்கு புரிகிற மொழியில் போய் சேரணும். அப்போதான் அவங்க பவர்ஃபுல்லாக இன்ஜினை ஓட்டுவாங்க. இங்கே அந்த டீமுக்கு புரிகிற மொழி தான் உணர்வு. நம்ம எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு நினைக்கிறது கேப்டன் தனக்குள்ளேயே முணுமுணுக்கிற மாதிரி தான். ஆனால் அப்பா, அந்த வேலை கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், செம்ம நிம்மதியாக இருக்கும்னு நம்ம மனசார ஃபீல் பண்ணும்போது அந்த ஃபீலிங்கிற பவர்ஃபுல்லான சிக்னல் நேராக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் சேருது. எந்த ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப உண்மையாக ஆழமாக உணர்கிறோமோ அதுக்குரிய வழியை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் உருவாக்க தொடங்கும். நம்ம ஆள் மனசில் பதிய வச்சது எதுவோ அது நம்ம செயல்களையும் நம்ம கவனத்தையும் மாற்றி நம்ம லைஃப்பையும் மாற்ற ஆரம்பிக்கும். வெறுமனே திங்க் பண்ணுறதை விட்டுட்டு ஆழமாக உணர தொடங்குற அந்த நிமிஷம்தான் உண்மையான மாற்றம் ஆரம்பமாகுது. அடுத்ததாக நம்ம தாட்ஸையும் சப்கான்ஷியஸ் மைண்டையும் ஒரே லைனில் கொண்டு வர அந்த பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் உணர்வு பூர்வமான கற்பனை, அதாவது எமோஷ்னல் விசுவலைசேஷன்னு சொன்னதும் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு காட்சியை மனசில் பார்க்குறதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அது மொதல் ஸ்டெப் தான். உண்மையான பவர் அந்த மனக்காட்சியோட நம்ம ஃபீலிங்ஸை சேர்க்கும்போது தான் கிடைக்குது. மேலோட்டமாக ஒரு படம் பார்க்குறதுக்கும் அந்த படத்துக்குள்ளேயே போய் நம்ம ஒரு கேரக்டராக வாழ்ந்து பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதே மாதிரி தான் இதுவும். நம்ம அடைய நினைக்கிற கோல் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த உச்சகட்ட சந்தோஷம், அந்த நிம்மதி, அந்த நன்றி உணர்வு, அந்த பெருமை, இது மாதிரியான உணர்வுகளை இந்த நிமிஷமே ஃபீல் பண்ணி பார்க்குறது தான் இந்த டெக்னிக்கோட வேலை. நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபீலிங்கோட வைப்ரேட் ஆகும்போது இது நம்ம கவனத்தை கூர்மையாக்குது. அது ரிலேட்டடான வாய்ப்புகளை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த உதவுது. இந்த டெக்னிக் நம்ம சப்கான்ஷியஸை ஒரு புது ரியாலிட்டிக்கு ரெடி பண்ணுற ஒரு மென்டல் ப்ராக்டிஸ். இப்போ இந்த பவர்ஃபுல் டெக்னிக்கை எப்படி பயன்படுத்துறதுன்னு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். இதை சரியாக செய்யும்போது மாற்றத்தை கண்டிப்பாக உணருவீங்க. முதல்ல நமக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். எனக்கு பணம் வேணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஒவ்வொரு மாதமும் இந்த வேலை மூலமாக 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அதை என் ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறேன்னு தெளிவாக கேட்கலாம். நம்ம கோல் எவ்வளவு குறிப்பிட்டு தெளிவாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அதை பதிய வைக்கிறது ஈஸி. ரெண்டாவதாக, அமைதியான இடத்துல உட்காந்து கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கோல் ஏற்கனவே நிறைவேறின மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரீனை மனசில் ஓட விடணும். மூணாவதாக சொல்ல போகிறது தான் இந்த டெக்னிக்லேயே ஹார்ட் மாதிரி. நம்ம உருவாக்குன மனக்காட்சியில் இப்போ ஃபீலிங்ஸை சேர்க்கணும். அதாவது ஒரு புது வீடு வாங்குறத பற்றி ஃபீல் பண்ணால் இப்போ அந்த புது வீட்டு கீயை கையில் வச்சுருக்கும் போது நமக்குள்ளே என்ன உணர்வு வரும்? ஒரு ஆழமான நிம்மதி, பல நாள் கனவை ஜெயிச்ச சந்தோஷம், கடவுளுக்கு சொல்கிற நன்றி உணர்வு. இந்த உணர்வுகளை ஃபீல் பண்ணணும். நம்ம இதயம் வேகமாக துடிக்கிறத, நம்ம முகத்தில் சின்னதாக ஒரு சிரிப்பு வரத, கண்ணில் ஆனந்த கண்ணீர் வர்றதை கூட உணரணும். இந்த ஃபீலிங் தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகிற பவர்ஃபுல் சிக்னல்.
4வதா இந்த உணர்வுபூர்வமான கற்பனைய 5லிருந்து 10 நிமிஷம் செஞ்ச பிறகு மெதுவா கண்ண திறந்து ஒரு நிம்மதியான புன்னகையோட அந்த உணர்வுலேருந்து வெளியே வந்துட்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கான வழிகளை தேட ஆரம்பிச்சிருக்குன்னு நம்புறது. 5வதா நம்ம கோலோட உணர்வுபூர்வமாக கனெக்ட் ஆன பிறகு நம்ம அன்றாட வாழ்க்கையில் சில சின்ன சின்ன உத்வேகங்கள் வர ஆரம்பிக்கும். திடீர்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண தோணும், ஒரு புது விஷயத்தை படிக்க தோணும். இதை தள்ளி போடாதீங்க. இதுதான் இன்ஸ்பயர்டு ஆக்ஷன். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு காட்டுற வழியை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம இமேஜின் பண்ண உலகமும் நம்ம பார்க்குற வெளி உலகமும் ஒன்று சேருது. கற்பனைங்கிறது நம்மளை ரெடி பண்ணும், ஆக்ஷன் தான் அதை உண்மையாக்கும். இந்த டெக்னிக் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்கள் கோல் என்னன்னு ஒரு வார்த்தையில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சீக்ரெட் டெக்னிக் நம்ம கையில் இருக்குது. வெறும் எண்ணங்கள் மட்டும் பத்தாது, எண்ணமும் அது ரிலேட்டடான ஆழமான உணர்வும் ஒன்று சேரும்போது தான் மேஜிக் நடக்குது. பாசிட்டிவாக மட்டும் நினைக்கிறது கரையில் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி. ஆனால் உணர்வுபூர்வமான கற்பனைங்கிறது கடலில் குதித்து நீச்சல் அடிக்கிற மாதிரி. ஒரு ஹேபிட் உருவாக 21 நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் புதுசாக சில ரிசர்ச்சில் ஒரு ஹேபிட் நம்ம கூட மாறுறதுக்கு சராசரியாக 66 நாள் கூட ஆகுமா. எத்தனை நாளுங்கிறது முக்கியம் இல்லை, குறைஞ்சது 1 மாதமாவது தினமும் 10 நிமிஷம் இதுக்காக ஒதுக்குங்க. இன்றைக்கே இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, உங்கள் விதியை உருவாக்குற சக்தி வேறு எங்கேயும் இல்லை, அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் உணர்வுகளோட சக்தியை நம்புங்க. நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக ஜெயிப்பீங்க. நன்றி.